சாப்பாடு கொடுங்க, என் பொண்டாட்டி புள்ள பட்டினியா கிடக்குது. சோறு போட்டவங்க கையெழுத்து கும்பிட்றாங்க. எங்களை யார் பாக்குறதாங்க? போயிருக்க மாட்டா இல்ல கூப்பிடு சொல்றவா. யாரும் இல்லை, என் மாமா உயிருக்கு போராடிங்கிறாரு. எங்க மாமாவுக்கு சோறு கொடுங்க, எனக்கு வேற எந்த ஓடையும் தேவையில்ல. சாப்பாடு கொடுங்க, என் பொண்டாட்டி புள்ள பட்டினியா கிடக்குது. சோறு கொடுங்க, சோறு கொடுத்தவங்க கையெழுத்து கும்பிட்றான். என் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு மட்டும் கொடுக்கணும். சோறு கொடுத்தா உயிர் பழகி என் பொண்டாட்டி புள்ள. நான் சாத்தனூர் வந்து பேசுறேன். குழந்தைகளுக்கு மெயினா 3 நைட்டு 3 பகல் கிடக்குறாங்க சார். இதை மெயினா இதை அனுப்ப சார் சொல்லுங்க சார். கவர்மெண்ட் தண்ணி பிஸ்கட்டு பிரெட் இதை 3 மின்ன அனுப்ப சொல்லுங்க சார். அப்புறம் ஆதாரம் எது வேணாலும் பண்ணலாம் சார். எத்தனை பேர் செத்துறாங்க, எத்தனை குழந்தை செத்துறாங்க சார். தண்ணி புதுச்சு மட்டும் மழை வர பேசினுக்குது. காலையில 5 மணிக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சார். யார் நடவடிக்கை எடுக்கல சார்? யார் நடவடிக்கை எடுக்கல? இதே ஒரு சிட்டில இருந்தா நடவடிக்கை எடுத்துட்டு இது கிராமம் இல்ல. அசால்ட்டா ஓட்டிங்க. தண்ணி சாப்பாடுல ஒண்ணும் போகல. தண்ணி குடிச்சிக்கல என் பிள்ளை அது கூட குடிக்கல. சாப்பாடு தண்ணி போட்டு நான் குடிக்கலாம். நீங்க பாக்குறீங்க எங்க ஜனம் அங்க சேர்த்து இருக்குதுமா? எங்களை யார் பாக்குறதாங்க? தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லாத தவிச்சு இருக்குதுங்க. ஒரு பேசுறத வழிபா தண்ணி குடிக்குது. நான் கேக்குறேன், நீங்க மேல இருந்து நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி சாப்பிடுறது தானே பேசுவாங்க. நீங்க சொல்லுங்க சார். நீங்க பேசுறீங்க மறிக்கிறீங்க. சாப்பாடு தண்ணி ஆச்சுட்டு ஒரு ஊரை தந்தச்சு நினைக்குது. நீங்க பாருங்க ஆமா சாப்பிட வரீங்களா? நம்மளாட்ட மனசு போதுமா? நாங்க வந்து 2 நாளாவது 2 நாளா போகல. நேத்துல தண்ணி சாப்பிடல, தண்ணி குடிக்கல. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.